தொடர் 86. பரிசுத்த வாழ்க்கைக்கான கட்டளைகள். கூடாரம் கட்டி நிறைவும் பெற்றது. தேவன் அதிலிருந்து மூசையை அழைத்தார். என் ஜனங்களிடம் சொல்லு என்றார். மக்கள் தேவனுக்கு பலிகளை கொண்டு வர வேண்டும் என்று. தகன பலி, காணிக்கை பலி, சமாதான பலி, பாவ பலி, குற்ற பலி. ஆசாரியர்கள் மக்கள் சார்பாக தேவனுக்கு என்ன செய்ய வேண்டும்? சேவை செய்ய வேண்டும். ஆரோனும் அவன் மகன்களும் ஆசாரியர்களாக அபிஷேகம் செய்யப்பட்டார்கள். தேவன் சொன்னார், நீங்கள் பரிசுத்தமாகுங்கள் என்று சொல்லி. ஏனென்றால் நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் சொன்னார். மக்கள் எப்படி தேவனுக்கு அருகில் வர வேண்டும் என்பதையும் அவர் கற்றுக் கொடுத்தார். சுதந்திரமான மக்கள் இப்போது பரிசுத்தமாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்றார். ஆம், எகிப்திலிருந்து அடிமைகளாக வந்த மக்கள் பரிசுத்தத்தை வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்பினார். இது ஒரு நிமிட வேதாகம கதை. அடுத்த கதை தொடரும்.